இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய கனவு, இஸ்லாத்துக்கு பின்னாடி எங்களுடைய கனவு, லட்சியம் ஒண்ணுதான், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு. எந்த மாதிரினா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல 13 பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையினால பாதிக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு வகையில சீண்டல். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் காதல்ங்கிற வலையில சிக்கி தங்களை ஏமாந்து போறது. ஒரு கிளாஸ் ரூம்ல 30 பிள்ளைகள் இருக்காங்கன்னா 20 பிள்ளைகள் கமிட்டட். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ். இந்த மாதிரியான சூழல்களை நாங்க நிறைய பாக்குறோம் இன்னைக்கு சமூகத்துல, கமிட்டட் அப்படின்னு. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு காதல்னா என்ன, ஹார்மோன்கள்னா என்ன, தாய் தகப்பனை ஏன் பிடிக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு பிடிக்கிற உன்னோட எதிரி யாருன்னா அம்மான்னு யோசிக்காம சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்ன ஏதாவது போர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணு இதை செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த தாய் கண்ட்ரோல் பண்றான்னு அந்த பிள்ளை நினைக்கிறா, அந்த தாய் தன்னை ப்ரொடெக்ட் பண்றான்னு அவங்களுக்கு தெரியறது இல்ல. தாய் கண்டிக்கும் போது, தாய் எதையாவது செய்யாதுன்னு சொல்லும் போது கண்ட்ரோல் பண்றாங்க, எனக்கு பிடிக்கல என்ன கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த தாய் கண்ட்ரோல் பண்ணல, உங்களை இந்த உலகத்துல கொடுமைகள் ப்ரொடெக்ட் பண்றான். அது பிள்ளைகளுக்கு தெரியறது இல்ல. பாலியல் வன்கொடுமைகளும் காதல்ங்கிற ஏமாற்ற வலைகளும் சூழ்ச்சி நிறைந்த உலகத்துல பெண்கள் இன்னைக்கு வாழ்றாங்க. அப்போ நாங்க நிறைய பாலியல் வன்கொடுமை மரணங்களை பார்த்திருக்கோம். தலை தனியா துண்டிக்கப்பட்டு மரணிச்ச பிள்ளைய பார்த்திருக்கோம். உடம்பு இங்க கிடக்கு, தலை ரோட்ல கிடக்கு. 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய 13 வயது பிள்ளை, இதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த களத்துக்கு போய் போராடி இருக்கோம். நிறைய பாலியல் வன்கொடுமை மரணங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, போராட்டங்கள் முன்னெடுத்ததுக்காக நிறைய கேசஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்துதான் இஸ்லாத்துக்கு வந்த. காரணம் என்னன்னா, பாலியல் வன்கொடுமையே இல்லாத ஒரு சமூகத்துக்கு இஸ்லாம் வழி சொல்லுது. கடுமையான தண்டனை, பேணுதல், நடப்பதற்கு முன்னாடியே பிரிவென்டிவா பாதுகாத்துக் கொள்றது, முன்கூட்டியே பாதுகாத்துக் கொள்றது. இந்த ட்ரெஸ் கோட் எதுக்கு? முன்கூட்டியே பாதுகாப்பு. ஒரு சாக்லேட் இருக்கு கவர் இல்லாம, ஈஸியா எறும்பு போய் பூச்சி போய் அதே ரேப் பண்ணிருக்கு, எதுவுமே வர முடியாதே. வந்தாலும் தனக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னு தூரம் தான் போக முடியும். எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எப்படி ரேப் பண்ணப்பட்ட அந்த மிட்டாய் இருக்கும், அது மாதிரி நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம ரேப் பண்ணிக்கிறோம். இது மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கணுமே தவிர கோழைத்தனத்தையோ வெக்கம்ங்கிற பேர்ல அநியாயத்தை கண்டு அச்சமுறவோ கூடாதுங்கிறத இன்னைக்கு பிள்ளைகள் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. வெட்கம் என்று ரசூல்லா சொல்லிக் கொடுத்தது என்ன? இன்னைக்கு தீமையை தடுத்துக் கொள்வதற்கு கூட வெக்கப்படக்கூடிய தலைமுறையை பாக்குறோம். அப்போ இந்த ட்ரெஸ் கோடுங்கிறது தைரியத்தினுடைய உச்சகட்டம். இஸ்லாம் இதெல்லாம் சொல்லும் பொழுது முன்கூட்டிய மகரம் பெணுதல், ஒரு துணைக்கு யாரையுடையாவது போயிட்டு வரணும், தனியாக பயணிப்பதுங்கிறத தவிர்க்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான ஆகப்பெரிய டூல்ஸ்ன்னு தெரிஞ்சது. அது பிறகுதான் நாங்க இஸ்லாத்துக்கே வந்தோம். அந்த தேடலை தொடர்ந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. முதல் உம்ரா, காபாவை கண்ணால முதல் முறையாக பார்க்கக்கூடிய பாக்கியம். காபானா என்ன, ரசூல்லா பிறந்த ஊர் தான் அது. இதனுடைய வரலாறு என்னன்னு முழுசா எதுவும் பெருசா தெரியாமலேயே அல்லாஹ் என்னை அழைச்சு கொண்டு போய் நிக்க வச்சான். நான் தரையை பார்த்து கொண்டே திடீர்னு அந்த காபாவை நிமிர்ந்து பார்க்கிற போது அப்பதான் புதுசா அந்த நொடி புதுசா பிறந்த மாதிரி ஒரு உணர்வு. எல்லாமே ஸ்லேட்டில் அழிச்சிட்டு புதுசா என்னோட ரெக்கார்ட் நோட் திறக்கப்பட்டது மாதிரியான ஒரு உணர்வு. ரொம்ப நேரம் அழுதோம். தவாஃப் 7 சுற்று முழுக்க அழுதோம். சுய உணர்வு வந்த பிறகு துவா செய்ய சொல்லி சொன்னாங்க. 2 ரக்காத் தொழுது. 2 ரக்காத் தொழுதுட்டு நான் கேட்ட துவா, யா அல்லாஹ், பெண்கள் பாதுகாப்பு இல்லாத தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக, அதற்கான கருவியாக என்னை நீ ஆக்கி தருவாயாக. எப்ப இந்த துவா ஞாபகத்துக்கு வந்தாலும் கண்கள் பணிப்பதை தடுக்க முடியாது. நிறைய வலி வேதனைகள் நிறைந்த பயணம் எங்களுடையது. அப்ப பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நாங்கள் கேட்ட அந்த துவாவோடு நாங்கள் வெளியிட்ட புத்தகம், அது உங்க கைகள்ல நேற்று சில பேருக்கு சேர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய மதரசாவுக்கும் நாங்க கொடுக்குறோம். அதை யாருக்கு இல்லையோ அவங்க எல்லாருமே ஒரு ரவுண்டு கொடுத்து எல்லாருமே மாத்தி மாத்தி அந்த புத்தகத்தை படிச்சு முடிங்க. 100 பக்கம் தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் நான் நம்புறேன். ஒரு ஈமானிய பூஸ்ட். பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு குறித்து ஒரு பெண் பிள்ளையும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் நம்ம இதுக்காக வேலை செய்யணும்? நேற்று பேசும்போதே நான் சொன்னேன், மதரசால மார்க்கம் படிக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ்வை தெரியும், ரசூல்லாவை தெரியும், அவரோட வாழ்க்கை வரலாறு தெரியும், வாழ்க்கையின் வழிநெடுக செஞ்ச தியாகம் நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு மணி நேரமா ஒன்றிணைஞ்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோமே, ஒரு 2 மணி நேரமா நம்ம ஒன்றிணைஞ்சிருக்கோம். நமக்கு டீ கொண்டு வராங்க, ரோஸ் மில்க் கலக்கி கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. ஏன்? நம்ம டயர்ட் ஆயிருவோம், நமக்கு பசிச்சிரும், கவனம் செதறிடும். இப்போ வந்திருக்க மக்களுக்கு அந்த பசிக்காம எனர்ஜி லோவாயிராம அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு குடிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுலதான் நமக்கு இப்ப இதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்மலாம் இந்த உலகத்துக்கு என்னவாக பிரயோஜனப்படுறோம்னு எனக்கு தெரியல. என்னதான் நான் முதல் சொல்லிக்கிறேன், நான் என்னவாக இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறேன், எத்தனை பேருக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியம் எனக்கு அளவிட்டு சொல்ல தெரியல. அல்லாஹ் தான் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேல அதுக்கான தீர்ப்பை தருவான். இருக்கணும்னு பேராசைப்படுறோம் பிரயோஜனமா. ஆனால் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியினால வயிற்றுல ஈர துணியை கட்டி கொண்டு இருப்பாங்களாம். வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்னமா சாப்பாடு அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி இன்னைக்கு நோன்பு வச்சிருவோம். அகழ் போர், பசி தோண்டிக்கிட்டு இருக்காங்க, அகழ தோண்டிக்கிட்டு இருக்காங்க எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாப்பு பெறதுக்காக. பசி கொடுமை.
வயிறு வலிக்குது, இறைப்பை சுருங்கி விரிகிற போது வயிறு வலிக்குது. இந்த சுருங்கி விரிகிற இறைப்பையை கண்ட்ரோல் பண்ணணும். என்ன செய்யறது? ஒரு கல் வச்சு இறுக்கி கட்டுறாங்க, முடியல. 2 கல்ல வச்சு வயிற்றுல இறுக்கமாக கட்டி கொண்டு அகழ்போருக்காக வேலை செய்யறாங்க. இந்த உலகத்திற்காக வெளிச்சமாக அனுப்பப்பட்ட நம் தலைவர். காலையில என்னெல்லாம் சாப்பிட்டோம்னு நினைக்கும் போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குமோ. ஒரு நல்ல உணவு கிடைக்கிற போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். எங்கள் தலைவருக்கு இப்படி எல்லாம் கிடைச்சதா? பொரிச்ச கறி உணவை கூட அவங்க சாப்பிட்டது இல்லையாமே. 2 கல்லையும் இறைப்பையில் வைத்து இறுக்கி கட்டி கொண்டு இந்த உம்மத்துக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் என்ன மாதிரியான துன்ப துயரங்கள் அந்த பொழுதுல இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம், எப்படி திருப்பி செலுத்த போறோம் அப்படின்னு தெரியல. என்ன செஞ்சு இதுக்கு பகரமா ஈடு கட்டிட முடியும் அப்படின்னு தெரியல. இந்த கண்ணீரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும். நம்ம அனைவருடைய கண்ணீரையும், நமக்கு நேர்வழியையும், ரசூல்லாவை கண்களால் கண்டு அவங்க கிட்ட அவார்டு வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நசீபையும் அல்லாஹ் நமக்கு தரட்டும். இதெல்லாம் எமோஷனலா நம்மளோட பிரெயின்லயும் நம்மளோட பிசிக்கல் ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற உள்ளங்கள் அப்படிங்கிற அடுக்குகள்லையும் கனெக்ட் ஆகி இருந்தால் எந்த பிள்ளையும் தப்பு பண்ண மாட்டா, எந்த பிள்ளையும் வழி தவற மாட்டா, எந்த பிள்ளையும் தாய் தகப்பனை ஏமாத்த மாட்டா, எந்த பிள்ளையும் இன்னைக்கு இருக்கிற நாகரீக கலாச்சாரம்ங்கிறதுக்குள்ள உள்ள புகுந்து போய் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள மாட்டா. உண்மையான நாகரீகம் முற்போக்கு இஸ்லாம் தான். அன்னைக்கு குடி இருந்தது, இஸ்லாம் அதை உடைத்து வெளியே எரிஞ்சிச்சு. அன்னைக்கு விபச்சாரம் இருந்தது, இஸ்லாம் அதை உடைச்சு எரிஞ்சது. அன்றைக்கு ஐயாமுல் ஜாகிலியாங்கிற காலத்துல ரொம்ப மோசமான நடவடிக்கைகள் இருந்தது, இஸ்லாம் அதை உடைச்சு எரிஞ்சது. அன்னைக்கு சாதி இருந்தது, இஸ்லாம் அதை உடைச்சு எரிஞ்சது. அன்னைக்கு வர்க்க பிரிவினை இருந்தது, இஸ்லாம் அதை உடைச்சு எரிஞ்சது. அன்னைக்கு வெள்ளை கருப்புங்கிற நிற பிரிவினை இருந்தது, இஸ்லாம் அதை உடைத்து எரிந்தது. அன்னைக்கு ஏழை பணக்காரன் வெள்ளை கருப்பு பாரம்பரிய பெருமைகள் அப்படிங்கிற வழக்கங்கள் இருந்தது, இஸ்லாம் அதை உடைச்சு எரிஞ்சது. அன்னைக்கு இருக்கிறதுலே எதெல்லாம் மோசமோ அதெல்லாம் இருந்தது, சிலை வணக்கம் இருந்தது, இஸ்லாம் அதை உடைத்து எரிந்தது. இந்த சமூகத்துல என்னெல்லாம் மூட நம்பிக்கைகள் இருக்குதோ அத்தனை மூட நம்பிக்கைகளும் இருந்தது, இஸ்லாம் அதை உடைத்து எரிந்தது. என்ன இதை விட நாகரிகத்தை கண்டுபிடிக்க போறீங்க இந்த உலகத்துல? இதை விட என்ன முற்போக்கு இந்த உலகம் கண்டுபிடிச்சிட முடியும்? முற்போக்குங்கிறதோட 100% முழுமை என்னவோ அது இஸ்லாம் தந்துருச்சு ஏற்கனவே. பெண்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லையா, பெண்களுக்கு ஆத்மா இருக்கிறதா இல்லையா என்று பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்துல இஸ்லாம் சொன்னது பெண்களுக்கு சம உரிமை உண்டு, கல்வி உரிமை உண்டு, சொத்துரிமை உண்டு, மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை உண்டு, தலாக் சொல்லும் உரிமை உண்டு, குலா கொடுக்கும் உரிமை உண்டு. பெண்களுக்கு எல்லாத்திலையும் உரிமை, ஆணும் பெண்ணும் சமமாக சொர்க்கத்தில் நுழையும் உரிமைன்னு அல்லாஹ் எவ்வளவு பெரிய புரட்சி சீர்திருத்தத்தை செய்தான் அப்படின்னா அந்த புரட்சியும் சீர்திருத்தமும் முற்போக்கும் நாகரிகமும் இஸ்லாம் ஏற்கனவே தந்து முடிச்சிருச்சு. இனி புதுசா தர்றதுக்கு எதுவும் இல்லை. இன்னைக்கு நாகரிகம் முற்போக்கு சீர்திருத்தம்னு பேசுறது எல்லாமே கேவலங்கள். உடையை குறைத்து போடுவதுதான் நாகரிகம், ட்ரெஸ் எவ்வளவு குறைக்கிறோமோ அதுதான் முற்போக்கு. தலைமுடியை விரிச்சு விட்டு போறது, லிப்ஸ்டிக் போட்டு வர்றதுதான் இன்னைக்கு இருக்கிறதுல சிறந்த முற்போக்கு நாகரிகம். கமிட்டடு, நான் எனக்கு ஆள் இருக்கு அப்படின்னு ஸ்கூல் படிக்கிற வயசுலயே பொம்பளை பிள்ளை சொன்னாதான் அந்த பிள்ளைக்கு ரொம்ப தைரியம் அப்படின்லாம் இந்த சமூகம் ஏமாத்தி வச்சு கேவலமான விஷயத்த திணிச்சுக்கிட்டு இருக்கு. அது இல்லை, இது கேவலம், குப்பை தொட்டி. அன்றைக்கு இறைவன் இஸ்லாத்தின் வழியாக 1400 வருஷத்துக்கு முன்னாடி நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக தந்தது சொர்க்கத்துக்கான அஸ்திவாரம். அதுதான் முற்போக்கு நாகரிகம். ஆனா அதை இன்னைக்கு பிற்போக்குன்னு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு அறிவே கிடையாது, இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது அப்படின்லாம் பரப்புரை செய்யறாங்க, திட்டமிட்ட பரப்புரைகள். நீங்க அதெல்லாம் உடைச்சு நொறுக்கணும். எப்படி உடைச்சு நொறுக்க முடியும்னா நீங்க வாழ்றதன் வழியாக செய்ய முடியும். படிக்கிறதன் வழியாவோ பேசுறதன் வழியாவோ செஞ்சிட முடியாது. நீங்க வாழ்ந்து காட்டணும். உங்க ட்ரெஸ் கோட்ல இருந்து, உங்க பேச்சுல இருந்து, உங்க செயல்ல இருந்து ஒருத்தரும் நியத்து வைங்க. 10 விதவைகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்போம்னு நியத்து வைங்க. நம்ம 10 விதவைகளை கட்டி கொடுக்க முடியாது. போய் பெண்கள் நம்ம விதவையாக இருந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிற 10 விதவைகளுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்து அவங்க வாழ்க்கையை டேக் ஓவர் பண்ணுவோம். அவங்களுக்கு மாசம் மளிகை ஜாமான் வாங்கி கொடுப்போம், அவங்களோட பிள்ளைகளை படிக்க வைப்போம்னு நியத்து வைங்க. ஏன்னா இன்னைக்கு விதவைகளோட நிலைமை பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் கட்டுங்கன்னு நம்பிக்கையா சொல்லவே முடியல. 3 பிள்ளைகள் இருக்கு, 3 பிள்ளையை விட்டுட்டு வா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். நீ என்ன ஆம்பளை? அவங்களோட பேர்ல ஒரு சின்ன வீடு இருக்கு, அந்த வீட்டை என் பேர்ல எழுதி வை, நான் கல்யாணம் பண்றேன்னு கேட்கிறான். வீட்டை அவன் பேர்ல எழுதி வைக்கணுமா? 3 பிள்ளைகளை எங்கேயாவது விட்டுட்டு வரணுமா? என்ன ஆம்பளை? உடனே மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அந்த பெண் என்ன செய்வா? நாளைக்கு என்ன செய்வா? அப்போ அந்த தாய் சொல்றா, இதுக்கு பேரு கல்யாணமா? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா? எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணி இன்னைக்கு எங்க பிள்ளைகளை டெய்லரா இருந்து தச்சு கஷ்டப்பட்டு சோறு இருக்கோ இல்லையோ பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன்.
இப்ப நாங்க அந்த பெண்மணியை தேர்ந்தெடுக்கிறோம். இதே போல இருக்கிற 200 பெண்மணிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களுக்கு மாசம் மாசம் 5000 ரூபாய் மதிப்புள்ள உலகத்தரமான வேர்ல்டு குவாலிட்டி திங்ஸோட, விட்டமின்ஸ் மினரல்ஸோட இருக்கிற மளிகை சாமான அவங்க வீட்டுக்கு போய் சேர்க்கிறோம். அந்த வீட்டு பிள்ளைகளை ஸ்பான்சர் வாங்கி படிக்க வைக்கணும்னு நியத்து வைக்கிறோம். இப்ப நாங்க இந்த ஸ்டெப் எடுக்கிறோம். நீங்க இன்னைக்கு அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி, நாங்கள் மரணித்த பிறகு அந்த பொறுப்பை நீங்க கையில எடுங்க. நீங்க இன்னைக்கு படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், நாளைக்கு அந்த பொறுப்பை நீங்க கையில எடுங்க. இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்வோம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய வீடு, உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட தோழிமார்களோட சேர்ந்து இதுல யாராவது ஒரு பெண்ணை அடாப்ட் பண்ணுங்க. நாங்க எங்க கையில 200 பேர் கொண்ட லிஸ்ட் வச்சிருக்கிறோம். அந்த லிஸ்ட் உங்களுக்கு தர்றோம். யாராவது ஒருத்தர் அடாப்ட் பண்ணுங்க. உங்களோட ஊர்ல இருந்து ஒரு லிஸ்ட்டை எடுங்க. அப்படி கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை வச்சு 3 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வச்சு கஷ்டப்பட்டு வறுமையா இருக்கக்கூடிய விதவைகளோட லிஸ்ட்டை எடுங்க. அந்த லிஸ்ட் படி நம்ம அவங்களுக்கு மளிகை கிட்ட அனுப்பி வைப்போம். அந்த வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க செமஸ்டர் ஃபீஸ் என்ன, நல்ல கல்வி கிடைச்சு நல்லபடியா அந்த பிள்ளைகள் ஆளாகி வரட்டும். அது பிறகு மற்ற பொறுப்பை அவங்க பார்ப்பாங்க. இது 2 பார்த்துட்டாலே போதும், எப்படியாவது கடந்து வந்துடலாம் அவங்க. எனவே அவங்களுக்காக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க, யார் விதவைகளுக்காக அனாதைகளுக்காக பராமரிச்சு உதவி செய்யறாங்களோ அவர்களோடு மறுமையில் இப்படி இருப்பேன். யாருக்கெல்லாம் ரசூல்லாவோட இவ்வளவு நெருக்கமா இருக்கணும்னு இருக்கோ அவங்க எல்லாம், ரசூல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் இந்த பணியை செய்யலாம். அதன் பொருட்டு நமக்கு அந்த பாக்கியத்தை தருவான். அதனால நியத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைங்க.